சமீபத்தில் கோவாக்கு நான் பயணம் பண்ண அனுபவத்தை இந்த வீடியோவில் நான் பகிர போகிறேன். அதுவும் என்னோட ஃப்ளைட் டிராவலிங் எப்படி இருந்தது, எவ்வளோ எக்டிக்காக இருந்தது அப்படின்றத பற்றி நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோக்குள்ளே போவோம் வாங்க. அதாவது கோவாக்கு போகிறதுக்கு சென்னை ஏர்போர்ட் உள்ள நுழைஞ்ச உடனே இங்கே இருக்கிற டிராவலேட்டரில் கொஞ்சம் டிராவல் பண்ணி அப்படியே ஜாலியாக உல்லாசமாக கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் இதுலேயே சறுக்கு மரம் மாதிரி சறுக்கி போய் ஏர்போர்ட்டுக்குள்ளே ஒரு வழியாக நுழைஞ்சாச்சு. அதுக்கப்புறம் 2 போர்டிங் டிக்கெட் வாங்கிட்டு க்யூவில் நின்று என் முகரக்கட்டையை ஃபோட்டோ எடுத்தால் தான் உள்ளே விடுவாங்களாம். அப்படியே போய் செக்இன்லாம் முடிச்சுட்டு வெளில போய் பார்த்தா பஸ் வருது. அந்த பஸ் எந்த பஸ், ஏர்போர்ட்லேருந்து வெளில கூட்டு போகிறதில்ல, என்னை ஃப்ளைட்டில் கூட்டு போகிற பஸ்ஸு. இப்போ தாங்க எத்தனையோ தடவை சென்னை ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டில் நிறைய வாட்டி பயணம் பண்ணியிருந்தாலும் இந்த பஸ்ஸில் உட்காந்து ஏர்போர்ட்டே கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ரவுண்ட் அடிச்சது இதுதான் முதல் தடவை. இந்த அனுபவம் செம்மையாக இருந்ததுங்க. ஏன்னா உட்காந்து போகும்போது ஏகப்பட்ட ஃப்ளைட்ஸ் குறுக்க நின்று இருந்தது. நம்மளோட ஃப்ளைட் எது அப்படின்ற மாதிரி தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருந்த பஸ்ஸில் உட்காந்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃப்ளைட்டுக்கிட்டே கொண்டு போய் நிறுத்தினாங்க. ஏற்கனவே ஒரு கியூ அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறிக்கிட்டு இருந்தது. ஆனால் இந்த வாட்டி நான் இண்டிகோவில் போல, அதுக்கு பதிலாக ஏர் எக்ஸ்பிரஸில் போனேன். ஏன்னா ஏர் எக்ஸ்பிரஸில் மட்டும்தான் கோவாவுக்கு எனக்கு டிக்கெட்டு ஓரளவுக்கு சீப்பாக கிடச்சிது. ஆனால் எதுக்கடா சீப்பாக வாங்கணும்னு உள்ளே போய் உட்காந்த உடனே இந்த ஏசி காற்றை பார்த்தோன்னே தான் எனக்கு இந்த அகமதாபாத் இன்சிடென்ட் வந்து முன்ன வந்து போயிட்டு இருந்தது. ஏன்னா இந்த ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகிற வரைக்கும் இப்படி தாங்க புகமூட்டமாக இருந்தது. சரி, அதெல்லாம் கண்டுக்காமல் எப்படியும் ஒரு வழியாக பெங்களூர் ஏர்போர்ட்டில் போய் லேண்ட் ஆகிட்டேன். ஏப்பா கோவா போகிறோம் தானே சொன்னேன், பெங்களூரில் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தாங்க சுவாரஸ்யமான மேட்ரு. ஏன்னா நான் ஏறினது டிரான்சிட் ஃப்ளைட்டில். இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றதை அடுத்த பதிவில் சொல்கிறேன் நண்பர்களே.